விடுதலை புலிகளால் இலங்கை அரசாங்கத்திற்கு பாரிய இழப்பு. யுத்த வெற்றி என்ற பெயரில் ராஜபக்ஷவினர் செய்த அட்டூழியங்கள் நீதிமன்ற தீர்ப்பில் அம்பலம். கிழக்கு ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கப்படும் செந்தில் தொண்டமான். யாழ் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொன்னாலை சந்தியிலிருந்து 100 மீட்டர்கள் தூரத்தில் உள்ள புதர் ஒன்றினில் உருக்குலைந்த நிலையில் ஒருவரது சடலம் நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் ஆனைக்கோட்டை 6 கால்மடம் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி சேகரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் கடந்த 14ஆம் தேதி பொன்னாலை கிராம சேவகர் அலுவலகத்தை சேதப்படுத்தும் விதத்தில் செயற்படுகின்றார் என ஊர் மக்கள் கிராம சேவகருக்கு தெரியப்படுத்தியிருந்தனர். இதன்போது கூட்டம் ஒன்றில் இருந்த கிராம சேவகர் போலீசாருக்கு இது குறித்து தெரியப்படுத்தினார். இந்த நிலையில் போலீசார் தாங்கள் அவரை அழைத்து சென்றதாக கிராம சேவகருக்கு உறுதிப்படுத்தினர். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் ஒருவர் குறித்த பகுதிக்கு சென்று சடலத்தை புகைப்படம் மற்றும் காணொலி எடுத்த வேளை அவரை காணொலி மற்றும் புகைப்படம் எடுக்க வேண்டாம் என போலீசார் மிரட்டும் தொனியில் தடுத்தனர். குறித்த ஊடகவியலாளர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கடந்த 14ஆம் தேதி பொன்னாலை கிராம சேவகரின் அறிவித்தலின் பேரில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரை போலீஸ் நிலையம் அழைத்து சென்றீர்களா, அவ்வாறு அழைத்து சென்றால் அவர் எங்கே என வினவினார். அதற்கு அது தொடர்பாக எதுவும் தெரியவில்லை என குறித்த ஊடகவியலாளருக்கு பதில் வழங்கப்பட்டது. அவரை தாங்கள் அழைத்து சென்றதாக கிராம சேவகருக்கு கூறிய போலீசார் அவரை பற்றி தெரியாது என ஊடகவியலாளருக்கு கூறியது ஊடகவியலாளரை புகைப்படம் மற்றும் காணொலி எடுக்க விடாது தடுத்தது போன்ற விடயங்கள் வட்டுக்கோட்டை போலீசார் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றிரவு மல்லாகம் நீதிமன்ற நீதவான், சட்ட வைத்திய அதிகாரி உள்ளிட்டவர்கள் வந்து பார்வையிட்ட பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் 30 வருட கால யுத்தத்திற்காக பெருமளவு பணம் செலவிடப்பட்டது என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் 2018 வரவு செலவு திட்ட அறிக்கையின்படி போருக்கான செலவு $400 பில்லியன். அந்த வரவு செலவு திட்டம் ஒரு நல்லாட்சி அரசாங்க வரவு செலவு திட்டம். அப்போது இவ்வாறு கூறப்பட்டது. இந்த செலவு வழக்கில் சேர்க்கப்பட்டதா இல்லை என இது குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்க முடியாது. விடுதலை புலிகளின் யுத்தம் மற்றும் பயங்கரவாதத்தினால் எமது நாடு இழந்த பொருளாதார மதிப்பு $200 பில்லியன் என இந்தியாவின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் சிவசங்கர் வேணன் தெரிவித்துள்ளார். அதாவது $200 பில்லியன் மதிப்புள்ள முதலீட்டு வாய்ப்புகளை இழந்துள்ளோம். அப்போது $600 பில்லியன் இழந்துள்ளோம். இது நீதிமன்றத்தால் முடிவு செய்யப்பட்டதா? இல்லை. நீதிமன்ற தீர்ப்பை தவறாக புரிந்து கொள்வதை விட பொருளாதார வீழ்ச்சிக்கான காரணங்களை நல்லெண்ணத்துடன் ஆராய ஒரு தேர்வுக்குழு நியமிக்கப்பட்டால் நல்லது. தற்போது ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த இக்கட்டான நேரத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒன்றிணைக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய அழைப்பு விடுத்தார். ஆனால் அந்த பொறுப்பை ஏற்க யாரும் முன்வரவில்லை. அரகலவிற்கு பிறகு அரசியல்வாதிகளுக்கு ஒரு சவாலாக இருந்தது. மஹிந்த ராஜபக்ஷவும் அமைச்சரவையும் பதவி விலகினர். நாட்டை பொறுப்பேற்க சொன்னார்கள். ஆனால் அப்போது நாட்டை பொறுப்பேற்க யாரும் இல்லை. இன்று தூக்கத்தில் இருந்து எழுந்தது போல் அழகான கதைகளை சொல்கின்றனர். பல தீக்குழிகளுக்குள் நடுவில் நாடு இருந்ததை இன்று அனைவரும் மறந்துவிட்டனர். அந்த பாரிய பொறுப்பை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அதற்காக அவருக்கு அது வழங்கப்பட்டது. அதனால் தான் இன்று எம்மால் இப்படி சரியாக பேச முடிகிறது. அவர் நாடாளுமன்றத்தில் தேசிய பட்டியலில் இருந்தே வந்தார். இப்படி விமர்சிப்பது நல்லதல்ல. 69 லட்சம் மக்கள் வாக்களித்து நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பெற்றிருந்தோம். எம்மால் அதனை செய்ய முடியவில்லை. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். துரதிர்ஷ்டவசமாக இதுபோன்ற சம்பவங்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இவ்வாறானதொரு நிலையில் அரசியலை விட நாட்டை முன்னிறுத்தி ரணில் அவர்களுக்கு உதவினோம். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது அவரை விமர்சித்தோம். எதிர்க்கட்சி தலைவர் உட்பட இந்த எம்பிக்கள் அனைவரும் ரணில் விக்ரமசிங்கவுடன் இருந்தனர். எங்களை விட எதிர்க்கட்சிகளுக்கு அதிக பொறுப்பு உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை வங்குரோத்து அடைய செய்தது ராஜபக்சர்கள் அல்லவென முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அன்றைய நல்லாட்சிக்கு பங்காற்றிய தற்போதைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி தலைவர்களே பொறுப்பேற்க வேண்டும் என மஹிந்த ராஜபக்ஷ சாடியுள்ளார். 2015ஆம் ஆண்டு தேர்தலில் தான் தோல்வியடைந்த போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 7% இருந்தது. ஆனால் நல்லாட்சியின் பின்னர் 2020ஆம் ஆண்டு மீண்டும் நாட்டை கைப்பற்றிய போது பொருளாதார வளர்ச்சி வீதத்தை 2% குறைந்தது.
காரணம் ராஜபக்சர்களா என ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி தலைவர்களிடம் கேள்வி எழுப்புவேன் என மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்தின் தீர்ப்பை தாம் மிகவும் மதிப்பதாக தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷ 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டாபய ராஜபக்ஷவின் அரசாங்கம் தனது கட்சி விஞ்ஞாபனத்தில் வரிகளை குறைப்பதாக உறுதியளித்தது. தமக்கு வழங்கப்பட்ட ஆணையின்படி செயற்பட்டு வரிகளை குறைப்பது எவ்வாறு பிழையானது என கேள்வி எழுப்புவதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தார். அரசாங்கத்தின் கொள்கை முடிவினால் தான் சர்வதேச நாணய நிதியத்திற்கு சென்றதாகவும் அவர்களின் வேலை திட்டத்தில் இணையவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வட் உள்ளிட்ட வரி குறைப்புக்கு எதிராக நீதிமன்றம் சென்ற கல்விமான்கள் நாணய நிதியத்தின் பரிந்துரைகளின் பேரில் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக நெடுஞ்சாலையில் ஊர்வலம் நடந்தமை வேடிக்கையாக உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யுத்த வெற்றி என்ற பெயரில் ராஜபக்ஷவினர் நாட்டில் செய்து வந்த விடயங்கள் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தற்போது அம்பலமாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துகோரல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் அண்மையில் இந்த நாட்டின் சிரேஷ்ட நபர் ஒருவருக்காக நடத்தப்பட்ட நிகழ்வில் படித்த நபர் என நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள ஒருவர் ராஜபக்ஷவினருக்கு எதிராக உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, ஏற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்பதும் இல்லை. தேவையென்றால் எங்களுக்கு பொதுமக்களை வீதிக்கு கொண்டு வர முடியும் என தெரிவித்திருந்தார். நாடு தற்போது சரியான திசைக்கு பயணிக்க ஆரம்பித்திருக்கின்ற போது ராஜபக்ஷவினரை பாதுகாக்க இருக்கும் இந்த படித்தவர்கள் என்ற குழுவினர் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாட்டு மக்களை பலிக்கடாவாக்க முயற்சிக்கின்றார்களா என்ற சந்தேகம் எழுகின்றது. அத்துடன் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதில்லை என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் தற்போது இந்த தீர்ப்பு தொடர்பாக நாடாளுமன்ற தெரிவுக்குழு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். தெரிவுக்குழு அமைத்து நாட்டில் நீதித்துறையின் உயர் பதவிக்கு கை வைக்க வரலாறு இந்த நாடாளுமன்றத்திற்கு இருக்கின்றது. அன்று பிரதம நீதியரசராக இருந்த ஷிராணி பண்டாரநாயக்கவை நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு கொண்டு வந்து அவருக்கு எதிராக குற்றப்பிரேரணை சமர்ப்பித்து அவரை அந்த பதவியில் இருந்து நீக்கிய வரலாற்றை எங்களுக்கு மறக்க முடியாது. அதனால் இந்த வரலாற்றுக்குள் இருந்து தொடர்ந்தும் தாங்கள் செயற்படுவதென்றால் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு இணங்க முடியாது என்றால் அது தொடர்பில் கீழ்மட்டத்தில் இருந்து கதைத்து கொண்டிருக்காமல் அதனை நீதிமன்றத்திற்கு சென்று தீர்த்து கொள்ள வேண்டும். அத்துடன் யுத்தம் செய்து நாட்டை பாதுகாத்ததற்காக தெரிவித்தாலும் யுத்தத்துக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்ள முடியுமாகியது ஜேஆர் அதிபர் 77இல் ஆட்சிக்கு வந்து நாட்டில் புதிய தொழிற்சாலைகளை ஆரம்பித்து ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க எடுத்த வேலை திட்டங்கள் மூலமாகும். அதனால் ராஜபக்ஷவினர் யுத்த வெற்றியை முன்னிலைப்படுத்தி கொண்டு செய்த விடயங்களால் தற்போது நாடு ஏற்றுக்கொண்டுள்ள நிலைப்பாடுதான் நாட்டின் அனைத்து விடயங்களுக்கும் ராஜபக்ஷவினர் பொறுப்பு கூற வேண்டும் என்பதாகும் என குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு ஆளுநராக பதவி வகித்து வரும் செந்தில் தொண்டமானை நீக்கி அதற்கு பதிலாக முன்னாள் அமைச்சர் நசீர் அகமட்டுக்கு அப்பதவியை வழங்க அதிபர் ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாக சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதேவேளை செந்தில் தொண்டமான் ஊவா மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளதாகவும் அந்த பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த பத்திரிகை செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மாகாண ஆளுநர்கள் பலரை இடமாற்றம் செய்ய ரணில் அரசு திட்டமிட்டுள்ளது என செய்தி கிடைத்துள்ளது. அதன் மூலம் அண்மையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் பதவி இழந்த முன்னாள் அமைச்சர் நசீர் அகமட்டுக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் பதவி வழங்கப்பட்டுள்ளது என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.